இந்த பூமியில பல உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்து உயிர்களை உருவாக்குது. ஆனா சில உயிரினங்கள் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இனப்பெருக்கத்துல ஈடுபட்டு ஆபத்தான விளைவுகளை சந்திக்குது. அதுல 5 உயிரினங்கள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது பிளாக் விடோ ஸ்பைடர். அதோட இனப்பெருக்கத்தின் போது ஆண் பாம்புகளை கொன்று உண்ணும் நடத்தையை காட்டுது. இதுக்கு பேரு செக்ஷுவல் கேனபிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பக்கத்துல போகும்போது அதோட வாசனையை மாற்றி பெண்ணை ஈர்க்க முயலுது. ஆனா முடிவுல பெண் ஆணை கொன்று உண்பது பொதுவா காணப்படுது. இரண்டாவது உயிரினம் கிரீன் அனகொண்டா. பெரிய பாம்பு இனமான பச்சை அனகொண்டா இனப்பெருக்கத்தின் போது பிரீடிங் பால் எனப்படும் முறையில பல ஆண் பாம்புகளோடு ஒரு பெண் பாம்பை சுற்றி கூடி இனப்பெருக்கத்துல ஈடுபடுது. இந்த செயலோட முடிவுல பெண் பாம்பு சில ஆண் பாம்புகளை கொன்று உண்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ். அதோட இனப்பெருக்கத்தின் போது ஆண் ஆக்டோபஸ் பெண் ஆக்டோபஸிடம் விஷத்தை செலுத்தி அதை முடக்கி இனப்பெருக்கத்துல ஈடுபடுது. இது ஆண் ஆக்டோபஸை பெண் ஆக்டோபஸ் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் ஒரு முறை. ஆனா இதனால 2 உயிரினத்துக்கும் ஆபத்து இல்ல. நான்காவது தேனீக்கள். பல ஆண் தேனி ராணி தேனியோடு இனப்பெருக்கத்துல ஈடுபட்ட பிறகு ஆண் தேனீக்கள் இறந்து போகுது. இது ராணி தேனிக்கு தேவையான விந்தணுக்களை வழங்கும் ஒரு முறை. ஐந்தாவது ஆஸ்திரேலியாவில் காணப்படுற சிறிய மார்சுபியல் இனமான ஆன்டெஜினஸ் எனப்படும் இனம். இது இனப்பெருக்கத்தின் போது ஆண் ஆன்டெஜினஸ் பல மணி நேரமா தொடர்ந்து இனப்பெருக்கத்துல ஈடுபடுது. இதனால அவற்றோட உடல் சக்தி குறைந்து இறுதியா இறந்து போகுது.